என்ன மாமா? ஆபீஸ்ல வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலையெல்லாம் பிஸியா தான் போயிட்டு இருக்கு. நீ தான் முதலாளி, நீ தான் சொல்ல நான் எப்படி வேலை செய்யறேன்னு. ஆபீஸ்ல எல்லாம் நீங்க நல்லா தான் ஒர்க் பண்றீங்க மாமா. என்ன வீட்டில் தான் நீங்க சில சமயம் சில வேலையை சரியா செய்ய மாட்டேங்கிறீங்க. என்னப்பா சொல்ற? நான் எந்த வேலையை வீட்டில் சரியா செய்யல மாமா. காயத்ரி அந்த பாஸ்கரை வீட்டை விட்டு ஒழிஞ்சு தோறன்னு வெளில துரத்திட்டா. அவனும் போயிட்டா காயத்ரி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். காணா போன தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏன் மாமா இந்த வேண்டாத வேலை? அவன் தான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறான்ல, நீங்க ஏன் அவனுக்கு ஆறுதலா இருக்கீங்க? உங்களுக்கு அவனுக்கு நடுவில் என்ன இருக்கு அப்படி? நீங்க தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீ பாருங்க, வீணா அவனுக்கா பரிதாபம் பார்க்காதீங்க. இல்ல, நான் அவன் மேல பரிதாபப்படல, காயத்ரி மேல பரிதாபப்பட்டேன். ஆமாப்பா, புள்ளத்தாச்சி பொண்ணு. இந்த மாதிரி நேரத்துல புருஷன் துணை கண்டிப்பா வேணும். அவ ராத்திரி முழுக்க ஜுரத்துல முனகிட்டே இருந்திருக்கா. அதே வீட்டில் தான் நாம இருக்கோம். நம்ம யாருக்குமே அது தெரியல. அங்க புருஷன் பக்கத்துல இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? நல்லவனோ கெட்டவனோப்பா, அவ கூட கர்ப்பமா இருக்கிற நேரத்துல புருஷன் இருக்கிறது முக்கியம். இந்த விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். உங்க இஷ்டம் மாமா. ஆனா எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் ஒரு நல்ல பாம்பு. அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களை கொத்தாம விட மாட்டான். சரி, அதெல்லாம் விடுங்க. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. சரி, உங்களுக்கு கொடுத்துடலாமா? எதை கொடுத்துடலாமான்னு கேட்டேன். எதை? என்னப்பா சொல்ற மாமா? நீங்க வேலைக்கு சேர்ந்து இன்னையோட ஒரு மாசம் முடிய போகுது. அதனால இன்னைக்கு உங்களுக்கு சம்பள நாள். வேலை பிஸியில அது மறந்தே போச்சுப்பா. நீங்க மறக்கலாம் மாமா, ஆனா உங்க ஹோம் மினிஸ்டர் மறக்கலையே. காலையில 9 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி உங்க சேலரி எங்கன்னு அக்கா கேட்டுட்டா. அப்படியா? அப்ப சம்பளத்தை அவள்கிட்டயே கொடுத்துரு. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது மாமா. ஏன்? உங்க அக்கௌண்ட்ல ஏற்கனவே கிரெடிட் பண்ணியாச்சு. அப்படியா? அட ஆமாப்பா, கிரெடிட் ஆயிருக்கு, நான் பார்க்கவே இல்லை. இங்க பாருங்க மாமா, இன்னைக்கு சாட்டர்டே, உங்களுக்கு ஹாஃப் டே லீவு. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறேன். இங்க பாருங்க, சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்க நிறைய பேர் இருக்காங்க. அக்கா உங்களுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு போங்க. சினிமாவுக்கு, கோயிலுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. சந்தோஷமா இருங்க மாமா. ஆமாப்பா, நீ சொல்றதும் சரிதான். பாவம் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு முதல் வேலையை அவளை சந்தோஷப்படுத்துறது தான். நேரா புடவை கடைக்கு போறேன். அங்க ஒரு புடவை எடுக்கிறேன். அதை கொண்டு போய் அவள்கிட்ட கொடுத்து அவளை சர்ப்ரைஸ்ல அசத்த போறேன். அசத்துங்க. போதுமா? ஓகே. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, வரேன். வாங்க. இந்த புடவை பிடிச்சிருக்கு, இதை எடுத்துக்கிறேன். புடவை எனக்கா? நீயா? இந்த அதிர்ச்சி எனக்கு பிடிச்சிருக்கு. கையும் களவுமா மாட்டிக்கிட்டு திருட்டு முடின்னு முழிக்கும் போது அப்படியே கடிச்சு தின்னலாம் போல இருக்கு. நானே தான், உங்க கவிதா தான். நீ என்ன இங்க? என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு ஆசையை காட்டி என் வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு. இப்போ நான் 5 மாசம் கர்ப்பம். புள்ளையாச்சே, விட்டு கொடுக்க முடியுமா? அவருக்கே மேல அக்கறை இல்லைன்னு என் குழந்தை மேல நான் அக்கறை காட்டாம இருக்க முடியுமா? அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டரை பார்த்து செக்அப் பண்ணிட்டு ஆட்டோல இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன். நீங்க புடவை கடைக்கு வந்ததை நான் பார்த்தேன். அதான் ஆட்டோவை வெயிட்டிங்ல இருக்க சொல்லிட்டு கடைக்குள்ள வந்துட்டேன்.
நாள் பூரா நாங்க செலக்ட் பண்ணாலும் எங்களுக்கு புடவை வாங்கினதுல திருப்தியே வர மாட்டேங்குது. ஆனா ஆட்டோவை வெயிட்டிங்ல போட்ட டைம்க்குள்ள நீங்க புடவைய செலக்ட் பண்ணிட்டீங்களே. புடவை எனக்கு தானே? அது வந்து சூப்பர் செலக்ஷனா இருக்கே. இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் மாமா. இது வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் மாச சம்பளம் வந்திருக்குமே, அதுல ஆசையா எனக்கு புடவை வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா? அது ஆக்சுவலா நான் இந்த புடவைய உனக்கு வாங்கல, சரசுக்காக வாங்கினேன். ஆமா, நான் சரசுக்காக தான் வாங்கினேன். தெரியுது, அது புரியாத அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. ஆனா அதை ஏன் முன்னாலேயே சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? நான் உண்மையை தானே சொல்றேன். ஏன் சந்தோஷத்துக்காக இந்த புடவை உனக்கு தானே ஒரு பொய்ய சொல்லக்கூடாதா? என்ன கவிதா, நீ பொய் சொன்னா ஏன் பொய் சொல்றேன்னு கேக்குற, உண்மையை சொன்னா ஏன் பொய் சொல்லக்கூடாதான்னு சொல்ற. உன்னை ஒன்னும் புரிஞ்சுக்கவே முடியல. உங்க குழந்தைய நான் சுமக்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு என் மேல அன்போ இரக்கமோ இருந்ததில்ல. என்னதான் சூரியன் நெருப்பா கொதிச்சாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தலையெழுத்தேன்னு பூமி சூரியனை சுத்தி வருது. அதே மாதிரி எனக்கும் உங்களை விட்ட வர யாரும் இல்லைன்னு நானும் உங்களையே சுத்தி சுத்தி வரேன். அது உங்களுக்கு இளக்காரமா இருக்குல்ல? கவிதா, இது கடை, கொஞ்சம் பார்த்து பேசு. என்னைக்கு நீங்க என்ன பத்தி யோசிச்சிருக்கீங்க? என்னைக்கு என் மேலயும் என் குழந்தை மேலயும் அக்கறையா இருந்திருக்கீங்க? உங்க குழந்தைய நான் சுமந்துகிட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்குன்னு நீங்க ஒரு முழு பூவாவது வாங்கி கொடுத்திருக்கீங்களா? ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்கீங்களா? ஒரு ஸ்வீட், அல்வா ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கீங்களா? எனக்கு இது வரைக்கும் நீங்க வாங்கி கொடுத்ததெல்லாம் பிரச்சனை 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 தான். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்காக கடையில வந்து என் கண்ணை கசிக்கிட்டு இருக்க. பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க? பாக்குறவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ, ஆனா என்ன பாத்துக்க வேண்டிய நீங்க மட்டும் கடைசி வரைக்கும் என்ன நினைக்கவே மாட்டேங்கிறீங்க. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு புடவை வேணும், வாங்கி தாங்க. அவ்வளவுதானே, விடு. இதுக்கு போய் கண்ணை கசக்கிட்டு இருக்க. உனக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கோ. நிஜமாவா? நம்பலாமா? ஆக்சுவலா புடவை எடுக்கும் போது எனக்கு உன் நினைப்பு இல்லாம இல்ல, சரசுக்கு எடுக்கும் போது உனக்கும் ஒன்னு எடுக்கணும் தான் நினைச்சேன். ஆனா சரசுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு பயந்துட்டீங்க, அதானே? அது சரி, அப்ப நான் புடவை வாங்கிக்கவா? சரி, முதல் மாச சம்பளத்துல உனக்கு ஒரு புடவை எடுத்துக்கோ. முதல் மாச சம்பளத்துல எனக்கு புடவையா? மாமா, நீங்க வேலையில சேர்ந்த அன்னைக்கு நான் போன் பண்ணி சொன்னது மறந்து போச்சா? முதல் மாச சம்பளத்துல புடவை கிடையாது, முதல் மாச சம்பளமே எனக்கு தான். முதல் மாச சம்பளத்துல புடவை கிடையாது, முதல் மாச சம்பளமே எனக்கு தான். என்னது? உங்களுக்கு பென்ஷன் வருதுல்ல, அது சரசுக்கு. உங்க சம்பள பணம் எனக்கு. அது அது வந்து பயப்படாதீங்க, இந்த மாச சம்பளத்தை நான் கேட்க மாட்டேன். அத புளியர் சுழி போட்டு நான் அப்படியே விட்டுடுவேன். ஆனா அடுத்த மாசத்துல இருந்து உங்க சம்பளம் எனக்கு தான், புரியுதா? சரி, அடுத்த மாசத்து விஷயத்த அடுத்த மாசம் பாத்துக்கலாம். இப்போ உனக்கு என்ன வேணும்? புடவை தானே, எடுத்துக்கோ. இல்ல, நீங்க செலக்ட் பண்ண புடவையே நல்லா இருக்கு, இதையே நான் வச்சுக்கிறேன். நான் அது வந்து சரசுக்கு செலக்ட் பண்ணேன். அவளுக்கு நான் செலக்ட் பண்ணி தரேன். இல்ல கவிதா, நான் பயப்படாதீங்க, நான் நல்ல புடவையா செலக்ட் பண்றேன். இது என்ன ரேட்டு? 5000 மேடம். இதே ரேஞ்சில நல்ல புடவையா எடுத்து போடுங்க. ஓகே மேடம். இந்த புடவை நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. ஆனா நான் சரசுக்கு அந்த புடவை தான் எடுத்தேன். அந்த புடவை எனக்கு, அதை நான் தரமாட்டேன். ஏன்னா நீங்க செலக்ட் பண்ணது. இந்த புடவையை நான் செலக்ட் பண்றேன், இது சரசு கொடுத்துடலாம்.
நீங்க செலக்ட் பண்ண புடவை நான் வச்சுக்கிறேன். இந்தாங்க, இந்த 2 சாரிக்கும் பில் போடுங்க. பில் தனித்தனியா போட்டுருங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரி, இதை நீங்க கவுண்டர் கொண்டு வந்துருங்க. ரொம்ப நேரம் இங்க இருந்து பேசிட்டு இருக்க வேணாம், கிளம்பலாம். சரி. பில்லு ரெடி போடாச்சு சார். கேஷா கார்டா? கேஷே கொடுத்துறேன் சார். எதுக்கு? கார்ட்லயே போட்டுருங்க. தனித்தனியா பில் போட்டுருங்க. கார்டுல வேணா ஒண்ணா போட்டுருங்க. இல்ல, பணம் தான் இருக்குல்ல, அதையே கொடுத்துடலாமே. இனிமே அடிக்கடி ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு இருக்க முடியுமா? அதுக்காக பணத்தை செலவுக்கு வச்சுக்கோங்க. கார்டுல போட்டுருங்க. ஹலோ சுப்பு சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், கார்டு வச்சுட்டேன். போலாமா? தேங்க்யூ. நல்ல வேலை, ஆபீஸ்ல பார்த்தவன் வீட்டுக்கு தெரிஞ்சவனா இருந்தா பெரிய பிரச்சனை இருக்கும். வா போலாம். ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான விஷயம். என்ன? எனக்கு புடவை வாங்கி கொடுத்தத தயவு செஞ்சு சரசு கிட்ட சொல்லிடாதீங்க. நான் என்ன பைத்தியமா? நான் என்ன முட்டாள இதெல்லாம் போய் சரசு கிட்ட சொல்றதுக்கு? இதுல எல்லாம் நல்லா உஷாரா தான் இருப்பீங்க நீங்க. வாங்க போலாம். என் புருஷன் வந்துட்டாரு. ஐயோ, சாரி. எதுக்கு இந்த சாரி? அது ஒண்ணும் இல்ல. மாமா சம்பளம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. வர வழியில சாரி வாங்கிட்டு வராருன்னு சங்கர் போன் பண்ணி சொல்லிட்டான். அதுல இருந்து அக்காக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதனாலதான் இத்தனை சாரி. மாம்ஸ், நீங்களும் தான் இருக்கீங்களே. காயத்ரிக்கு இத்தனை நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் கர்ச்சீஃபாவது வாங்கி கொடுத்திருப்பீங்களா? நான் இப்பதானே வேலையில சேர்ந்திருக்கேன். முதல் மாசம் சம்பளம் வரட்டும், புடவை கடையை எடுத்து வந்து இறக்கிட மாட்டேன். சரசு, வாங்க. என்ன வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு. சரசு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னப்பா இது சொன்னாலும் சிரிக்கிறீங்க? சகல, உங்க சர்ப்ரைஸ் குறைஞ்சி போச்சு. நீங்க சம்பளம் வாங்கின விஷயம் உங்களுக்கு முன்னாடி உங்க ஹோம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, ஏங்க சர்ப்ரைஸ் உடைச்சீங்க? சரி பரவாயில்ல விடு. முதல் மாசம் சம்பளம் வந்த உடனே உனக்கு ஒரு சாரி வாங்கி தரணும்னு நினைச்சேன். வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லு. மெதுவா. ரொம்ப ஆர்வப்படாதீங்க. ரொம்ப சுமாரா தான் இருக்கும். அத நாங்க சொல்லணும். சூப்பரா இருக்குங்க. என்கிட்ட இந்த கலரே இல்ல. சூப்பர் மாம்ஸ். புடவையே இல்லையே. என்னங்க 5000 ரூபாய் போட்டிருக்கு? பரவாயில்ல சரசு, பார்த்த உடனே சூப்பரா இருக்குன்னு சொன்ன பாத்தியா? அதுக்கே 5000 ரூபாய் சரியா போச்சு. ஆமா, எங்க வாங்குனீங்க? எப்படி வாங்குனீங்க? இவ்வளவு சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஏங்க வாங்குறப்ப சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. சர்ப்ரைஸ் கொடுக்க தானே வாங்கிட்டு வருது, அப்புறம் உன்னபடி கூட்டு போவேன். சரி, வீட்ல 2 மச்சினி இருக்காங்களே, எனக்கு வாங்குறப்ப சேர்த்து அவங்களுக்கு ஒரு சாரி வாங்கிருக்கலாம்ல. அட ஏன் சரசு, உனக்கு எடுக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிருச்சு. நீ ஒண்ணு பண்ணு, ஏன் சார்பா நீயே உங்களுக்கு சாரி எடுத்து கொடுத்துரு. அது என்னமோ தெரியல சரசு, புடவை எடுக்கும் போது உன் ஞாபகம் மட்டும்தான் இருந்துச்சு, வேற யார் ஞாபகமும் இல்லை. ஏங்க கேட்டுச்சா? கத்துக்கோங்க உங்க சகல கிட்ட இருந்து. ஆமா, சகல கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. சும்மா இருக்க மாட்டேன் நீ. சரசு, நான் ஒரு கிளைண்ட்டை பார்க்க வேண்டியிருக்கு, போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்தா கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்க சீக்கிரம் வந்துருங்க. ஐ அம் வெயிட்டிங். மாமா, புடவை வாங்கி கொடுத்து பாஸ் ஆயிட்டீங்க. அக்காவுக்கு ஐஸ் வைக்க மல்லிகை பூவும் அல்வாவும் தான் குறையுது. வரும்போது மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க மாமா. சும்மா இருக்க மாட்டியா மணி? வாங்க. சரி, புடவை காட்டு. ஏய், நான் போய் தனியா காட்டு.
எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இங்க ஆள வந்தானே என்னோட மாமாவை அட்மிட் பண்ணிருக்காங்க. எந்த வார்டு? ஐசியூ வார்டுல. அவரு பொழைச்சிருவாருல்ல? அதை நாங்க சொல்ல முடியாது. அதோ டாக்டர் வராரு, அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. டாக்டர், ஆள வந்தானே என்னோட மாமாவை அட்மிட் பண்ணிருக்கோம் ஐசியூல. சொல்லுங்கம்மா. அவர் எப்படி இருக்காரு? அதான் இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் ஆபத்தான கண்டிஷன்ல தான் இருக்காரு. கண்ணு முழிச்சாதான் எங்களுக்கே தெரியும். 24 மணி நேரம் கழிச்சு தான் உறுதியா எதுவும் சொல்ல முடியும். அப்பவே சொன்னனே, ஆளாளுக்கு தனியா வந்து கேட்டா எப்படிமா? டாக்டர், இல்ல அவருக்கு எப்படி தலையில அடிபட்டுச்சு? அது எப்படின்னு தெரியலம்மா. ஆனா பின் மண்டையில பலத்த அடிபட்டிருக்கு. மண்டை மோதி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பாடா, நம்ம காலை வாரி விட்டது ஆள வந்தான்னு சொல்லல. அப்போ இன்னும் சுயநினைவு வரல. பரவாயில்ல, கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. ஆனா என்கிட்ட இருந்து ஆள வந்தானா யாரும் காப்பாத்த முடியாது. இன்னும் 24 மணி நேரத்துல அவன் கண்ணு முழிச்சிடுவானா? நான் விட்டாதானே. கடவுள் எனக்கு செகண்ட் சான்ஸ் தந்திருக்காரு. இனிமே தைரியமா போய் அந்த காக்கா கூட்டத்தை சமாளிக்க வேண்டியதுதான். ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சு மாமாக்கு? என்னாச்சு அத்தை? மாமாக்கு என்னாச்சு அத்தை? மாமா எப்படி இருக்காரு இப்ப? பரவாயில்லையா அத்தை? சொல்லுங்க அத்தை. ராஜா, மாமாக்கு என்னாச்சு? சொல்லுங்க ராஜா, மாமாக்கு என்னாச்சு? ஐயோ சொல்லுங்க, மாமாக்கு என்னாச்சு இப்போ? திவ்யா, நீயாவது சொல்லு. யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாமாக்கு என்னாச்சு? ஐயோ சொல்லு திவ்யா, மாமா எப்படி இருக்காரு? ஐயோ, எனக்கு ஏதாவது ஆயிருக்கலாமே. மாமாக்கு ஏன் இப்படி ஆகணும்? எனக்கு ஏதாவது. இப்ப எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்க? எது கத்துறாளா? ஏன்னா பாசத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கத்துறான்னு சொல்ற. அவ அழுகிறத பார்த்தா பச்சை குழந்தை கண்ணுல இருந்து கூட தண்ணி வந்துருக்கா. அவ ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிறாடா. ஜோதி, ஒண்ணும் ஆகாதுமா, ஒண்ணும் ஆகாது. வாழ வந்தான், நீங்க இருந்துமா இப்படி நடந்து போச்சு. அத்தை, நீ நம்ம வீட்டுல இருந்த அவரை தனியா விட்டுட்டு நீ எங்கம்மா போன? அது மாமா திடீர்னு வெயில் அதிகமா இருக்குமா, உடம்பு சூடு தாங்கல, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், ஷீக்கா வாங்கிட்டு வா, அப்படியே தலைக்கறியும் வாங்கிட்டு வா, ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்காக தான். தலைக்கறிக்கு ஆசைப்பட்டுட்டு இப்படி தலையில அடிபட்டுட்டு கிடக்குறாரு. இந்த வயசுல இதெல்லாம் அவசியமா? நான் கதவு சாத்திக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொன்னாரு. அது சரி, கடைக்கு போன நீ எவ்வளவு நேரம் கழிச்சு வந்த? இவ்வளவு நேரம் எங்க இருந்த? அது திவ்யா போன் பண்ணதும் நான் உடனே வீட்டுக்கு ஓடி வந்தேன். அங்க யாருமே இல்ல. இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் வருவீங்க, நான் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பக்கத்துல இருக்கிறவங்க விஷயத்த சொன்னாங்க, வீட்டை பூட்டிட்டு ஓடி வந்தேன். மாமாக்கு இப்ப எப்படி இருக்காது? பரவாயில்லையா? நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. மாமாக்கு எப்படி திவ்யா எப்படி ஆச்சு? தெரியல ஜோதி. நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ வீடு திறந்திருந்தது. யாருமே உள்ள இல்லையேன்னு வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன். திடீர்னு பார்த்தா மாமா அப்படி கீழே விழுந்து கிடந்தாரு. பக்கத்துல எண்ணெய் பாட்டில் உடைஞ்சு கிடந்தது. என்ன வழிக்கு விட்டுதான் கீழே விழுந்து தலையில அடிபட்டு மயங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். மாமா கண்ணு முழிச்சாதான் என்ன நடந்ததுங்கிற உண்மை தெரியும். கண்ணு முழிச்சாதானே